ஒரு கசப்பான ஒரு உண்மையை சொல்லிட்டா, சும்மா இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட், பேகி பேண்ட், சங்கி ஷூ போட்ட மாட்டா ஸ்ட்ரீட் வேர் ஸ்டைல் கிடையாது. அவர் நல்ல அவுட்ஃபிட்டா இருக்கலாம் தவிர்த்து அது ஸ்ட்ரீட் வேர் ஸ்டைல் கிடையாது. டேய் அப்படின்னா ஸ்ட்ரீட் வேர் ஸ்டைல் கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரீட் வேர் ஸ்டைலுக்கு ஒரு 2 பிரின்சிபல் இருக்கு. அந்த 2 பிரின்சிபல் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சீங்க, நீங்க என்ன ஸ்ட்ரீட்டோட அவுட்ஃபிட் போட்டாலும் சும்மா வேற லெவல்ல இருப்பீங்க. ஸோ அது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி அண்ட் இன்டென்ஷனாலிட்டி. பர்சனாலிட்டினா ஒன்றும் இல்லை கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கானி வெஸ்டோட ஸ்டைல் எடுத்து நீங்க ரொம்ப அன்பாதடா இருக்கும். அவர் போல ரெட் ஷூல இருந்து சரி, கிரில்ஸ்ல இருந்து சரி, பேண்ட்ஸ் அண்ட் ஷூஸ்ல இருந்து சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன வேணா நினைய எனக்கு குடிதா போடுன்னு சொல்லி போடுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏசப் ராக்கி இவர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும் தான் ஹேண்ட்பேக் போடணும், பேலன்ஸ் போடணுங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி பசங்களும் போடலான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைல வந்து அதை பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லில்லியாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஃபன்னான பர்சன். ஸோ அதை அவர் ஸ்டைல் எப்படி காமிச்சா வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான க்ளோத்ஸ் போடுறதுனால. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா, பர்சனாலிட்டிங்கிறது வந்து உள்ள இருக்கிறது வெளியே க்ளோத்ஸ் மூலமா ரிஃப்ளெக்ட் பண்றது. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் இருக்கிறாங்களா, ரொம்ப காமா கம்போஸ்டா சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க போடுற அவுட்ஃபிட் இருக்க பயங்கர மேக்ஸிமலா இருக்கும். இன்க்ளூடிங் த சிலோவேட்ஸ், ஃபேப்ரிக் டெக்ஸ்டர்ஸ், கலர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அது ரேண்டமா இல்லை, நீங்க அவங்களை போய் கேட்டீங்க வச்சுங்க, ஏன் இந்த ஜாக்கெட் போட்டுக்கிறீங்க, ஏன் இந்த ஷர்ட், ஏன் இந்த பேண்ட், ஏன் இந்த ஷூ ஸ்பெசிஃபைடா போட்டுக்கிறீங்கன்னு கேட்டீங்க வச்சுங்களா, எல்லாத்துக்கு மேலே ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். ப்ரோ இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா இந்த என் ஃபேவரட் ஆர்டிஸ்டோட கொலாப் ஆன ஷூ, இந்த ஷர்ட் இந்த ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போனேன், அந்த கண்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல இருந்து நான் ஒரு ஜாக்கெட் வந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒரு டீடைல் இருந்து அந்த டீடைல அவுட்ஃபிட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பின்ட்ரெஸ்ட்ல இருந்து பிளைண்டா ஒரு ஸ்ட்ரீட் அவுட்ஃபிட் காப்பி அடிக்காம நீங்க அதுல என்ன ஆட் பண்ணலாம்னு யோசிங்க. இனி நான் போட போற அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90s ஹை ஸ்கூல்ல வந்து ஒரு அவுட்ஃபிட் போடுவாங்களா, அந்த மாதிரி வைப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் வந்து கிரியேட் பண்ணி அந்த அவுட்ஃபிட் போய் பார்த்து வந்தாங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபேஷன் கான்டென்ட் வேணா என்ன பண்ண தலைவரை ஃபாலோ பண்ண தலைவரை. பை. Oh yeah, let's take a trip. Just sit back and light a spliff with this and don't slip on a funky dope track. Jump back, strapped with a fat Buddha sack in a 7/8 Mac. Don't clean, gangsta lean. I got